இப்போ யுஎஸ் வரி விதிப்பால வந்து பிரேசில் உட்பட சில நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்க சார் அவங்க பிரேசில் நாட்டில் உள்ள கடன் இருக்காங்க பாதிப்பு அப்படின்னு திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சொல்றாங்க. ஓப்பன் டாக்கா சொல்றாங்க. ஏற்றுமதியாளர் 2 தினங்களுக்கு முன்பாக மாண்பு நிதியமைச்சர் பார்த்திருக்காங்க. என்ன வேணாலும் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல வந்து வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய வேலையாட்களை நிறுத்திவிடக்கூடாது. அதுக்கு என்ன உண்டோ நாங்க அரசாங்கம் அதுக்கு உறுதியாக உங்களுக்கு பாதுகாப்பு தரும்னு சொல்லியிருக்காங்க. நாட்டினுடைய தன்மான பிரச்சனை இதுல வந்து நீங்க கேள்வி கேட்கறதா ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா உங்களுக்குன்னு ஒரு உணர்வுகள் வேணும். பொதுமக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வேணும். கேள்வி கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. எதிரி நாட்டுக்காக நம்ம நாட்டை அழகு பிடிக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க நாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. இதே திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சந்திச்சிருக்காங்க. அதை ஏன் அவங்க சொல்லலைங்கிறது எனக்கு தெரியல. நீங்க ஏன் அவங்க அவங்கள்ட்ட கேட்கலன்றது எனக்கு புரியல. நீங்க நிர்மலா சீதாராமன் சந்திச்சீங்களே, என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது அவங்கள்ட்டே கொஞ்சம் கேட்கலாம். அதனால காட்டனுக்கு வந்து இப்போ வந்து டிசம்பர் ஜனவரி வரைக்கும் வந்து இறக்குமதி வரியை ரத்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்க முடியும். இது சர்வதேச பிரச்சனை. ராகுல் காந்தியுடைய மூளைக்கு அவ்வளவுதான் அறிவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த மதுரை மாநாட்டு யாருடைய சுற்றுப்பயணமும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கலாம். நீங்க கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனா நீங்க ஒரு கவுன்சிலரை கூட ஆகல, ஒரு எம்எல்ஏ கூட ஆகல. நான் அவரை தோக்கடிச்சிருவேன், இவர் எனக்கு எதிரி அப்படின்னு பேசுறது பக்குவம் இல்லாத ஒரு வார்த்தைகளா தான் கருதப்பட முடியும். பாஜக வந்து 330 நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்ட பெரிய கட்சி. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு 1300 எம்எல்ஏக்கள் மேல இருக்கிறாங்க. இங்க ஒரு ஆள் ஒரு சின்ன இன்னைக்கு ஒரு மாநாடு மட்டும் போட்டுட்டு எனக்கு எதிரி அப்படிலாம் சொன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கூட்டணி ஒரு 8 மாசம் இருக்கு. நிறைய கட்சி கூட்டணி வந்து சேருவாங்க. நீங்க தான் சரியான கேள்வி கேட்டீங்க. உண்மையில் நல்ல கேள்வி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூரை விட 16% அதிகமா வரி போட்டிருக்காங்க. மின் கட்டண உயர்வு இவ்வளவு வருஷத்துக்கு 6% டேரிஃப்ல டெபாசிட் வேற கட்ட வேண்டியது. சொத்து வரி உயர்வு 300% மேல இருக்கு. ஆனா முதலமைச்சர் என்ன செய்யலாம், என்ன செஞ்சிருக்கணும்? உடனடியா மின் கட்டணம், இந்த ஏற்றுமதியாளர்களுக்கு அப்புறம் மின் கட்டணம் கிடையாது சொல்லியிருக்கணும்.